இந்த மரங்கள் வந்து எல்லா வகையான பூச்சி நோய் எல்லா தாக்குதலையும் இருந்துச்சு. சாறு உறிஞ்சிற பூச்சிகள், அதுக்கப்புறம் செதில் பூச்சி, அப்புறம் இது வெள்ளை ஈக்கள், மரத்தை தாக்குகிற வண்டுகள், இது எல்லா தாக்குதலையும் இருந்தது. அப்புறம் சில இடங்களில் வந்து மண்ணில் இருக்கிற அதிகப்படியான சுண்ணாம்பு சத்தாலையும் மரங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து இப்போது கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் கையில் எடுத்து இதை ஒரு இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோன்னா, இதில் வந்து இந்த ஃபைட்டோபிளாஸ்மா வாடல் நோய் ரொம்ப மேஜராக இருந்துச்சு. அதை என்ன பண்ணுன்னா, குருத்துக்களே வர விடாது. குருத்து பூரா அப்படியே வந்து காஞ்சி கருகி குருத்து ஹைட்டு வர விடாமல் அந்த என்டையர் வாஸ்குலர் கேம்பியத்தை அப்படியே அதை அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருந்தது. ஸோ இப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ப்ராடக்ட்டு பிளான்ட் ப்ரொடெக்டன்ட்டுன்னு ஒரு மெட்டீரியல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து 2 டைப்பு, ஏ அண்ட் பின்னு 2 டைப் இருக்குது. ரெண்டுமே வந்து ஈச் 10 ml per லிட்டர் ஒரு 3 டோஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் 10 days இன்டர்வல், தேர்ட் டோஸ் வந்து 1 month இன்டர்வல். ஸோ இந்த 3 டோஸ் கொடுத்துருக்கோம். சாயிலில் வந்து எங்களோட ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து ஒரு மரத்துக்கு 8 கிலோ அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு பயோ ஃபர்டிலைசர் லிக்விட் வந்து இந்த சாயில் பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அது ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதில் என்னாச்சுன்னா, அந்த டிசீஸ் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இருக்கிற பெஸ்ட் ப்ராப்ளமும் கண்ட்ரோல் ஆகிருக்கு. எங்கள் ஃபெர்டிலைசர்ஸில் வந்து கொஞ்சம் இந்த நார்ச்சத்தை அதிகமாகப்படுத்தக்கூடிய நியூட்ரியன்ட் எல்லாம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுன்னா, அந்த லீஃபில் வந்து கொஞ்சம் நார்த்தன்மையை அதிகப்படுத்திடும். அதை தண்டுலேயும் நார்த்தன்மையை அதிகப்படுத்துறதுனால ட்ரவுட் டாலரன்ஸ் வரைக்கும் பெசன்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வரும். இந்த பூச்சிகளோட அந்த நீடில்னால குத்தி சாறு உறிஞ்ச முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் கம்ப்ளீட்டாக அந்த வாஸ்குலார் டிரான்சாக்ஷன் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அதிகமான ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 200-250 அதிகமாக தான், 200க்கும் 250 இந்த ரேஞ்சில் வந்து பெண் பூக்கள் உற்பத்தி ஆகும். உற்பத்தியானது எல்லாமே அப்படியே வந்து கருவாகி நிற்கும். இதில் இந்த நோய் வந்து மரங்கள் ரெக்கவர் ஆனது எப்படி தெரியும்னா, இந்த குருத்து இமீடியட்டாக நல்லா விகரஸாக வந்துடும்.